எதிர்வரும் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை கருத்தில் கொண்டு புத்தாண்டு கால போக்குவரத்து திட்டத்தை போக்குவரத்து அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு, இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் இலங்கை தொடர்ந்து திணைக்களம் ஆகியவற்றின் ஈடுபாட்டுடன் இந்த ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இந்த புத்தாண்டு காலகட்டத்தில் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக ஒருங்கிணைந்த பொது போக்குவரத்து திட்டம் நாளை முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கண்டி, புத்தளம், ஹை லெவல், லோ லெவல், தம்புள்ளை மற்றும் காலி ஆகிய 5 முக்கிய வழித்தடங்களில் நீண்ட தூர பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாகும்புர, கடவத்த, கடுவெல மற்றும் கொழும்பு டிப்போக்களில் இருந்து காலி, மாத்தரை, பதுளை, தங்காலை மற்றும் கதிர்காமத்திற்கு அதிவேக நெடுஞ்சாலைகளில் சேவைகளுக்காக கூடுதலாக 350 பேருந்துகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இலங்கை தொடர்ந்து வழக்கமான தொடர்ந்து சேவைகளை தவிர கொழும்பு, கோட்டையிலிருந்து பதுளை, கண்டி மற்றும் காலிக்கு கூடுதல் தொடர்ந்து பயணங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. சிறப்பு பேருந்து மற்றும் தொடர்ந்து சேவைகளுக்காக 24 மணி நேரமும் இயங்கும் ஒரு செயல்பாட்டு நிலையம் மற்றும் வாடிக்கையாளர் பராமரிப்பு நிலையம் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவற்றை 1955 என்ற அவசர அழைப்பு எண் அல்லது 0712259555 என்ற வாட்ஸ்அப் எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம் எனவும் இலங்கை போக்குவரத்து சபையின் சேவைகள் தொடர்பான அவசர தொலைபேசி எண் 1958 மற்றும் இலங்கை தொடர்ந்து தொடர்பான சேவைகளுக்கு அவசர தொலைபேசி எண் 1971 ஆகியவற்றை பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.